ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 10 உச்சரிப்புகள் கற்றுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு 7 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். இது 8வது வீடியோ. இன்னைக்கும் நம்ம ஒரு 10 உச்சரிப்புகள் கற்றுக்க போகிறோம். இங்கிலீஷ் எனக்கு ஏபிசிடியை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு பேசிக்காக நீங்கள் இங்கிலீஷ் எழுத்து கூட்டி படிக்கணும் இல்லைனா ரீடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக இங்கிலீஷ் எழுத்துக்களோட உச்சரிப்பு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு உங்களால படிக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு லாங்குவேஜ் நம்ம ரீடிங் பண்றதுக்கான ஒரு பேசிக்கான விஷயம். அதே மாதிரி எழுதணும் அப்படின்னா அந்த உச்சரிப்புகள் நல்லா உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க அந்த உச்சரிப்புகளை வச்சே எழுதியும் பழக முடியும். வாங்க இன்னைக்கு என்னென்ன உச்சரிப்புகள் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டாதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த உச்சரிப்புகள் எல்லாமே விசி பிளன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விசி பிளன்ஸ் அப்படின்னா என்னன்னா, விசி அப்படின்றது வீன்றது வவல், சீன்றது கான்சனன்ட். ஸோ வவலும் கான்சனன்ட்டும் சேர்த்து படிக்கிறதா நம்ம பிளன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டையும் சேர்த்து படிக்கிறதா பிளன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம யூ ஃபேமிலியோட பிளன்ஸ் தான் படிச்சுட்டு போறோம். இதுவும் சவுண்ட் தான். ஸோ இது எதுக்கு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 எழுத்துக்கள் சேர்ந்து படிக்கும் போது இன்னும் நம்மளால ஈஸியா இங்கிலீஷை படிக்க முடியும். அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் உச்சரிப்பு என்ன அப்படின்னா யூ பி. இங்க யூவோட சவுண்டு ஆ அப்படின்ற சவுண்டு. ஸோ அ இப் அப், அதாவது ஆ இப் அப் அப்படின்னு படிக்கணும். ஃபர்ஸ்ட் வாங்க வேர்ட்ஸ் படிக்கலாம். இக்கு ஆ க இப் கப், இட்டு அப் டப், இஹு அப் ஹப், இர்ரு அப் ரப், இட்டு அப் டப், இட்டு அப் டப். சோ ஃபர்ஸ்ட் அப் ஆ இப் அப் அப்படின்னு படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ ரெண்டாவதா இருக்கக்கூடிய உச்சரிப்பு என்ன அப்படின்னா ஆ இட் அட். எல்லாமே யூவோட ஃபேமிலி தான். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆ இட் அட் அப்படின்னு படிக்கணும். டிக்கு இட்டு அப்படின்னு படிக்கணும். டீக்கு இட்டு அப்படின்னு படிக்கணும். ஸோ அதுல ரெண்டுலையுமே உங்களுக்கு உச்சரிப்பு வித்தியாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வாங்க வேர்ட்ஸ் பார்ப்போம். இப்பு ஆ ப இட் பட் அப்படின்னு படிக்கணும். இக்கு அட் கட், இம்மு அட் மட், இட்டு அட் டட், இட்டு அட் டட் அப்படின்னு படிக்கணும். ஸோ அடுத்து மூணாவதா இருக்க சவுண்ட் பாருங்க. யூஜி. ஜிக்கு இக்கு அப்படின்ற சவுண்ட். இக்குல இக்கு அப்படின்ற சவுண்டு. ஸோ ஆ இக் அக். ஆ இக்கு அக்கு இல்ல, ஆ இக்கு இக்கு சவுண்டு. ஸோ இக்கு இக்கு டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அக் அப்படின்னு படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க வேர்டு. இப்பு அக் பக், இப்பு அக் பக், இல்லு அக் லக், இஜ்ஜு அக் ஜக், இம்மு அக் மக், இர்ரு அக் ரக், பக் லக் ஜக் மக் ரக். நாலாவது சவுண்ட் யூஎம். யூஎம்மோட சவுண்டு அம் அம் அப்படின்ற சவுண்டு. ஸோ வேர்ட்ஸ் பாருங்க. இப்பு அம் பம், இக்கு அம் கம், இயு அம் யம், இம்மு அம் மம், அம் பிரே லா அம்ப்ரெல்லா, அம் பிரே எல் லா அம்ப்ரெல்லா. அடுத்த சவுண்ட் யூஎன் அன். இஃப் அன் ஃபன், இப்பு அன் பன், இர்ரு அன் ரன், இஸ்ஸு அன் சன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி 2 எழுத்துக்களோட சவுண்ட்ஸை பிளெண்ட் பண்ணி படிக்கும் போது. அடுத்தது யூபி அப் அ இப் அப், இக்கு அப் கப், இப்பு அப் பப், அப் அப் செட் அப்செட், பிக் இப்பு இ பி பி இக் பிக் அப் பிக் அப். ஏழாவது சவுண்ட் என்ன அப்படின்னா யூவும் டீயும். டீயும் போது டீக்கு சவுண்டு இட்டு, டியோட சவுண்டு இட்டு. ஸோ அதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பாருங்க வேர்டு என்ன அப்படின்னா இப்பு அட் பட், இப்பு அட் பட், இக்கு அட் கட், இஹு அட் ஹட், இன்னு அட் நட், இர்ரு அட் ரட், இப்பு அட் பட், இக்கு அட் கட்,
இஹு அட் ஹட், இன்னு அட் நட், இரு அட் ரட். அடுத்து எட்டாவதா இருக்கக்கூடியது பாருங்க, யூஎஸ், அஸ் அஸ், இப்பு அஸ் பஸ் அஸ், இட்டு அஸ் டஸ் இட் டஸ்ட், இஜ்ஜு அஸ் ஜஸ் ஜஸ்ட், டீயோட சவுண்டு இட்டு சவுண்டு. அதே மாதிரி இரு அஸ் ரஸ் ரஸ்ட், இம்மு அஸ் மஸ் மஸ்ட். அடுத்த சவுண்ட் யூசிகே, 3 எழுத்து வருது. ஸோ யூவோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆ, சிகேயோட சவுண்டு இக்கு அக், இட்டு அக் டக், இப்பு அக் பக், இட்டு அக் டக், இம்மு அக் மக், இச்சு அக் சக். சிஹெச்சோட சவுண்டு இச்சு. ஸோ இச்சு அக் சக். அண்ட் லாஸ்ட் சவுண்டு இஎஸ்டி, ஈயோட சவுண்டு ஏ, எஸ்ஸோட சவுண்டு இஸ் இட் எஸ்ட். 3 சேர்த்து எப்படி பிடிக்கிறோம்? எஸ்ட். ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, இப்பு எஸ்ட் பெஸ்ட், இன்னு எஸ்ட் நெஸ்ட், இரு எஸ்ட் ரெஸ்ட், இட்டு எஸ்ட் டெஸ்ட், இவ்வு எஸ்ட் வெஸ்ட். இங்கிலீஷ் ரீடிங்ல ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரிக் என்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. 2 எழுத்துகள் 3 எழுத்துக்கள் சேர்ந்து படிச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கிலீஷை ஈஸியா வந்து ரீடிங் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிளெண்ட்ஸ் அப்படின்ற நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இல்லாத வேர்ட்ஸையுமே நம்ம பிளெண்ட் பண்ணி 2ஆ சேர்த்து சேர்த்து கூட படிக்கலாம். ஸோ இதுல இந்த 3 வேர்டும் சேர்த்து படிக்கிற பாருங்க, இஎஸ்டி 3 சேர்க்கிறோம், தனித்தனியா தான் சவுண்ட் வருது. பட் எஸ்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா படிக்க வருது இல்லையா? ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ட்ரிக்கு. இதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய உச்சரிப்புகள் நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா நீங்க கத்துக்கணும்னா உச்சரிப்புகளை தான் ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கணும். ஒரு நாளும் நீங்க வந்து இந்த மாதிரி 10 உச்சரிப்புகளோ இல்ல ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 எழுத்துக்களோட உச்சரிப்பு கத்துக்கோங்க. போக போக உங்களால ஈஸியா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் வந்து நிறைய ரீடிங் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அடுத்த லெசன்ல மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ.